இது பேச்சுரிமை சேனல். உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். நம்ம நிதியமைச்சர் வீட்டில் உழ வைக்கிறது கூட காசு இல்லையாப்பா. அதான் தேர்தலில் நிற்கிறதுக்கு காசு இல்லையா, நிற்கதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்களாம். அதுவும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. எங்கே முன்னாடியே சொல்லியிருக்கலாம். வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ போய் சொல்கிறாங்க. அதனால வீட்டில் அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய்க்கியோட அவங்க தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அவர் மு.க. ஸ்டாலின் தலைவர்கிட்ட சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லி அந்த மகளிர் உரிமை தொகையை கொஞ்சம் கொடுக்க சொல்லிடுங்க. என்ன அப்புறம் இந்த வெள்ள நிவாரணம் 6000 ரூபாயை கொடுத்து விடுங்க. என்ன அரிசி பருப்பு இதெல்லாம் வாங்கிக்கிறட்டும். இந்த முன்னாடியே நமக்கு சொல்லியிருந்தா இந்த அம்மா, நம்ம அழகாக ஐடியா சொல்லியிருப்போம்ல. பேசாமல் ஒரு துண்டை எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியது. கபாலிஸ் ஐயராக இருந்தால் கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல, இல்லாட்டினா ஐயங்காராக இருந்தால் பார்த்தசாரதி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயில். அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அது வடகலையா தென்கலையான்னு பார்த்தா அந்த நாமத்தை போட்டு போகணும். அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு ஐயங்காராக இருந்தால், ஐயராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாட ஒரு துண்டை விரித்து தேர்தல் நிதின்னு உட்கார்ந்தா போதுமே. 1 மணி நேரத்தில் மாமாக்கள்லாம் வந்து கோடி கோடியாக போட்டு போயிடுவாங்களே. அதை எண்ணுறதுக்கு என்ன, எண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். வீட்டில் தான் பணம் என்ற மிஷின் இருக்குல்ல, உங்கள்கிட்ட இருக்குங்க. என்ன இந்த பணம் என்ற மிஷினை கொண்டுகிட்டு வந்தால் இங்கே ஒருத்தன் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதா, துண்டில் விழுகிறத அப்படியே வசூல் பண்ணி தேர்தலில் அழகாக நின்றுருக்கலாம். துண்டு எடுத்துன்றதெல்லாம் கௌரவ குறைச்சல் இல்லைங்க. ஏற்கனவே திமுக, அண்ணா, கலைஞர்லாம் துண்டேந்தி தான் வசூல் பண்ணி இந்த கட்சியை வளர்த்துருக்காங்க. கிண்டலா சொல்கிறீங்கல்ல கம்யூனிஸ்டுகள், அவங்களும் உண்டியல் குலுக்கித்தானே அவங்க இந்த கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பிஎம் கேரில் கேள்வி கேட்பாடே இல்லாமல் நிதி குமிஞ்சு கிடக்க, அந்த எந்த கேள்வியும் யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி எலக்டோரல் பாண்டில் 18,000 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாரி வசூல் பண்ணி, உங்களுக்கு தெரியாத அதானி இல்லை, அம்பானி இல்லை, அந்த 18,000 கோடி ரூபாயிலிருந்து உங்களுக்கு கிள்ளி கொடுக்க கூட உங்களுக்கு உங்கள் கட்சியில் யாரும் தயாராக இல்லையா? இது என்ன, யாரை ஊரை ஏமாற்ற பார்க்குறாங்க இந்த அம்மா? எவ்வளவு தெனாவட்டா வந்து கையில் காசு இல்லை. அதாவது அப்பழுக்கற்ற ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு ஃபிகராக வந்து காட்டிக்கிற போகிறாங்களாம். எதுக்கு தெரியுமா? அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுறதுக்காக இப்போவே கொடுக்குற பில்டப் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? காசு இல்லை. பாரதிய ஜனதா கட்சியிடம் காசு இல்லை, பணம் இல்லை. கர்நாடகாவில் 25 எம்எல்ஏ வாங்குறதுக்கு பணம் இருக்குது. ஏன் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல அண்ணாமலை ஒய்ஃபு, அதாங்க நம்ம கோயம்புத்தூரில் நிற்கிறார்ல உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மனைவி உங்கள் ஆஃபீஸிலான வேலை செய்கிறாங்க. அந்த அம்மா ரஃபேல் வாட்சையே 5 லட்சம் ரூபா கொடுத்து ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்குல்ல கணவருக்கு. ரஃபேல் வாட்ச் வாங்கி கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்கள்ட்ட பணம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு உப்பு புளி மிளகா வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லை. எவ்வளவு அருமையாக புருடா விடுங்க. பொய் 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 சொல்கிறதே பொழுதுபோக்கு, பொய் சொல்கிறதே உங்கள் தொழில். என்ன அதுதான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து துண்டேந்தி அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா தேவையான நிதி கிடச்சிருக்கு. துண்டேந்திர அங்கே கோயிலுக்குள்ளே உங்கள் ஆளுங்க தட்டேந்துறாங்க, நீங்கள் துண்டு விரித்து தேர்தல் நிதி கேட்க போகிறீங்க. இது என்ன நமக்கு பழக்கமான தொழில் தானே. நம்ம எந்த விவசாய வேலைக்கு எந்த வேலைக்கு போய் எந்த வெள்ளாமை வேலை பார்த்துருக்கான், எந்த வயலுக்கு போய் நாற்று நட்டுருக்கான், கருத்து எடுத்திருக்கான். பிச்சை எடுத்தாலும் எடுப்பமே ஒழிய குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க மாட்டேங்கிறதானே உங்கள் தொழில், உங்களுடைய குல தர்மம். அதான் பகவதி பிட்சாம் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சை எடுக்கிறது உங்களுடைய தொழில்களில் ஒன்று. பகவதி பிட்சாம், பிச்சை எடுத்து சாப்பிடுது. அந்த மாதிரி இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுவது உங்களுடைய குலத்தினுடைய உங்கள் குல தர்மம். அப்புறம் இதில் என்ன கேவலம் இருக்கு? போங்க. தயவு செய்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த மாதிரி காரணம்லாம் சொல்லாமல் முன்கூட்டியே 1 மாதம் முன்கூட்டியே நான் உத்தமர், நான் உத்தமி பத்தினி, நான் பொய் சொல்ல மாட்டேன், பணம் யார்கிட்டையும் மக்கள்கிட்ட வாங்க மாட்டேன், என்ன நேர்மையான ஒரு பண்பாடு மிக்க ஒரு பெண், அதனால என்னை தமிழக முதல்வராங்கன்னு சொல்லிட்டு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி முன்கூட்டியே நம்ம சொன்ன ஐடியா படி துண்டை விரிச்சிருங்க, உட்காந்துருங்க.
உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, போட்டு போவேன். அதெல்லாம் கரெக்டாக பொருந்தும். அந்த தோற்றங்கிற எல்லாம் அதெல்லாம் பொருந்தும். என்ன அது ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு அந்த வழி மரபில் வர்றது தான் கையேந்துறது, தட்டேந்துறது, துண்டேந்துறது, பகவதி பிட்சாமி எல்லாம். நாட்டில் மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் போய் ஒரு பெரிய பதவியில் உட்கார வச்சா கூசாமல் போய் சொல்கிறத பார்த்தீங்களா? மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.